இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் மருத்துவ குணமிக்க சுண்டைக்காய் புளிக்குழம்பு செய்வது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சுண்டைக்காய், அதை ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். இதுக்கு தேவையான பொருட்களை நாம் எடுத்துக்கணும். இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பூண்டு, தனி மிளகா, தனி மல்லி, மஞ்சள் பொடி, ரெண்டும் சேர்ந்து கலந்த பொடியும் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது சுண்டைக்காய், சோம்பு, வெந்தயம், தேங்காய், புளி, தேவையான அளவு புளி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து கருவேப்பில்லை. ஒரு சட்டியை காய வச்சு அதில் நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் சுவையை கூட்டும். வெந்தயத்தையும் சோம்பையும் வெடிக்க விட்டு அது மேலே பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். மேலே வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும். அதுக்கடுத்து கருவேப்பில்லையை போட்டு வதக்கணும். தக்காளி, சுண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சுண்டைக்காய் எவ்வளோ தூரம் வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ருசியை கொடுக்கும். அதனால நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்தது மிக்சியில் சிறிதளவு தேங்காயை போட்டு அரைச்சி அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு அதில் கரைச்சி ஊற்றணும். அதுக்கு மேலே புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். கடைசியில் தேங்காயை அரைச்சி ஊற்றி நல்லா மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. சுவைமிக்க சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கும் இரத்த குழாயில் படியக்கூடிய கொழுப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.